வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 21ஆம் தேதி 1வது மாதம் 2025. சிறிசக்தி ட்ரா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. 451வது ட்ராவாக நடைபெறுது. 451வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 416 ரிசல்ட்டு வந்திருக்கு. இந்த 416 ரிசல்ட்டு வந்திருந்ததுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 016 எடுத்திருந்தோம். பிசி பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா பாக்ஸில் நம்ம 216ன்னு எடுத்திருந்தோம். அதுலேயும் நமக்கு பிசி வினிங் கிடச்சிருந்துச்சி. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆயிருந்துச்சு. இல்லாட்டி நம்ம ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு இப்போது இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. இந்த செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் இருந்து கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டியருக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியருக்கான கெஸ்ஸிங் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே டியருக்கான கெஸ்ஸிங்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வரும், பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். போர்டு நம்பர்ஸ் ஏ போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் 8ம் 4ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 9 ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 1ஐயும் 9ஐயும் எல்லா நம்பர்களுமே வைக்கலாம். நம்ம நம்பர்ஸ் எல்லாம் மாற்றியெல்லாம் கொண்டு கொடுக்க கிடையாது. எப்போதுமே ஒரே நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு கொடுக்குறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள நம்பர்ஸையும் பார்க்கலாம். ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஒரே நம்பர் எடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1000% ஸ்ட்ராங்காகவும் 10,000% பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரே நம்பர்னு பார்த்திங்கன்னா 8 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 8 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 8ஆம் நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நமக்கு 0 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. 0 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இது சப்போர்ட் நம்பர் தான். 0 ஸ்ட்ராங்கான்னு பார்க்கையில் ஒரே நம்பர் 8 தான். சப்போர்ட்டுக்கு நம்ம 0 எடுத்திருக்கோம். 0 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க. இப்போது நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் நமக்கு 2 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நம்ம ஏ போர்டு 2 கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏ போர்டில் 3 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 நமக்கு 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் ஏ போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 4 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 4 பி போர்டில். பி போர்டில் 8 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது.
சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 1 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து. சி போர்டில் 2 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பார்க்கையில் இன்றைக்கி வந்து பாட்ஸில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து பெண்டிங் நம்பர்ஸு மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம கலந்தும் பார்க்கையில் வந்து 287 இது ஒரு பாட்ஸு. 287 ஒரு பாட்ஸு. 8 1 0 810 இந்த நம்பர் ஒரு பாட்ஸு. பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர் நம்ம கொடுக்காம கம்மியான நம்பர் மட்டும் கொடுக்குறீங்க. உங்களுடைய கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கிலையும் உங்களுடைய கணக்குலையும் வந்துச்சுன்னா மட்டுமே இந்த நம்பரை வந்து ப்ளே பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பரை வந்து நான் எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து ஒவ்வொரு செட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். 241 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 847 247 804 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்க நம்பரையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம போன வருஷம் இன்றைக்கி நாள் இன்றைக்கி தேதிக்கு என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு நம்ம பார்க்கையில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் பார்த்திங்கன்னா என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து நீங்களே பாருங்கள் என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறத. 7 7 4ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து 47 பிசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். 249ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 249ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங் பண்ணியும் பெஸ்ட் நம்பராகவும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 297 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 297 0 வந்துச்சுன்னா 041ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 041ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு 261ன்னு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரும் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 261 041 297 249 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பராகவும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பரு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. 100% ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 24 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 24 94 91 24 91 47 47 இதை விட்டால் உங்களுக்கு 04ன்னு சொல்லி ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் கிடைக்கிது. 04 நம்ம 97ன்னு சொல்லியும் ஒரு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். 97 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 97 28
28 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் 28 97 47 04 24 91. ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கணும், ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே வந்து நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 50 41 50 41 85 87 85 87 58 47 58 47 நமக்கு 92 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 92 80 இந்த நம்பரையும் ஒரு நம்பர் எல்லோரும் வைக்கலாம். 92 80 58 47 85 87 50 41 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இன்றைக்கி நடக்கக்கூடிய சிறிசக்தி டிராவுக்கு 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக தான் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 4 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே கலந்து வைங்க, எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குது. கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலர் புக்கிங் இருக்குது. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய கேஎல் டியர் புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய டிராவுக்கு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.